பிரைஸ் லார்டுங்க. விசேஷமா இந்த நாள்ல கூட வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கோயம்புத்தூர் பட்டணத்துல இப்ப நடந்த சம்பவம் என்னைய யோசிக்க வச்சது. என்னைய கஷ்டப்படுத்திருச்சு உண்மையாலுமே. தனியா பேசிட்டு இருந்த வாலிப தம்பி பாப்பாங்கள 3 மிருகங்கள் சொல்லுவேன். மனுஷன் சொல்ல மாட்டேன், மிருகங்கள சொல்லுவேன். 2 கால் மிருகம். அது வாலிப பிள்ளைகள இப்படி வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஒரு குடி வெறி ஒரு தங்கச்சியும் அக்காவா பார்க்க முடியாத ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு சம்பவம் அப்படிங்கிறத நம்மளால அப்செட் பண்ணிக்கவே முடியல. அந்த வாலிபனுடைய மனநிலைமை எப்படிதான் அந்த இடத்துல இருந்திருக்குமோ தெரியல. நம்ம யோசிக்கணும், நம்ம தங்கச்சிக்கு அக்காவுக்கு நடந்தா இது நம்ம அப்செட் பண்ணிக்க முடியுமா? உண்மையாலுமே இது ரொம்ப சீர்ஸ் எடுக்காம போயிடாதீங்க. எத்தனையோ பாலியல் கொடுமை 1, 2 ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு, 8 வயது பிள்ளைகளுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு நடந்த சம்பவம் இது. எத்தனையோ பிள்ளைகளை கற்பழிச்ச சம்பவம் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல. ஆனா கோயம்புத்தூர்ல நடந்தது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா கோயம்புத்தூர்ல இப்படி சம்பவம் நடந்ததே இல்லை. கூட்டு பாலியல், அது கூட்டு பாலியல் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயம் கேள்விப்படுறோம், நிறைய விஷயம் நடக்க வர பஞ்சாயத்து வர்றதில்ல, நிறைய விஷயம் வெளி தெரியறதில்ல. ஆனா இது மிருகத்தனமான செயல், ரொம்ப மிருகத்தனமான செயல். ஆனா உண்மையில அரசாங்கம், நம்முடைய போலீஸ்காரங்க உண்மையாலுமே டக்குன்னு அவங்கள சுட்டு பிடிச்சிட்டாங்க. அது உண்மையாலுமே அதை ஆன் ஸ்டாப் பண்றேன். ஆனா தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் செய்யணும். உண்மையில தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடை நிறுத்துறதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஏன்னா பெண் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி, இனி பெத்தவங்களுடைய நிலைமை என்ன, இனி காலேஜ் போனா திரும்பி வருவாளா, ஸ்கூலுக்கு போனா திரும்பி வருவாளாங்கிற பயத்தை தான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் உண்மையாலுமே. பாருங்க, குடிச்சுதான் அந்த அந்த வீடியோ போடுறாங்க. குடிச்சு வெறிச்சுதான் அந்த அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க. அந்த அந்த கூட வந்த தம்பியும் மண்டையை உடைச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லி நியூஸ் பாக்குறோம். நியூஸ் பார்க்கும்போது இறுதியும் வேதனையாக, நம்ம எங்கேயாவது காட்டுல வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு மிருகம் ஏதோ தேவையை பசிக்கு சாப்பிடும். அதை விட மோசமான ஒரு சம்பவத்தை கேள்விப்படும் போது அது நம்ம அப்செட் பண்ணிக்க முடியல. வாலிப ஒரு பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு காலத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு குழந்தைய கூட நம்பி அனுப்ப முடியல. இந்த வேற தமிழ்நாட்டுல வேற எங்க வாழ்றமா இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமா இருக்குது. நல்ல தேசம்தான், நல்ல தமிழ்நாடு அருமையான நாடுதான். ஆனா இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் மனுஷனுடைய மூளைகளை என்னதான் தெரியல, மிருக குணமா இருக்குது. அதுக்காக ஜெபிக்கணுங்க. கேள்விப்பட்டோன்னே நான் சொல்றது என்ன, யாரை திட்டியோ யாரை பேசுறதுக்கு எனக்கு இல்ல. ஒரே வருத்தம், இறுதியும் அங்கலாய்க்குது. தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து அழுது தோணுது. ஆண்டவரே எனக்கு அழுக மட்டும் தோணுது. நடக்கிற காரியத்தை யோசிக்கும் போது அழுக மட்டும் தான் வருது. ஒரு வெளியேற்பற்ற ஆத்மா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நேசிக்கிற காலத்துல இருக்கிற இடத்துல போய் ஒரு மிருகத்தனமா ஒரு பெண்ணை கற்பனை 3 பேர் சேர்ந்து வன்கொடுமை பண்றாங்க போது அது அப்செட் பண்ணிக்க முடியல, அது ஜீர்ணிக்க முடியல. உண்மையாலுமே ரொம்ப வருத்தமா இருக்குது, மன அழுத்தமா இருக்குது, டிப்ரெஷன் ஆகுது மைண்டே. இந்த சட்டம், அரசாங்கம் சரியான காரியத்தை கொண்டு வரணும். கடுமையான சட்டங்கள் வரணும். கண்டிப்பா இவங்களெல்லாம் மன்னிச்சு விடுறதுங்கிறது